கிண்டி சிறுவர் பூங்காவில் அடுத்தடுத்து 20 பறவைகள் உயிரிழந்ததால் பெரும் அதிர்ச்சியான நிலவரம் நீடித்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த பறவைகளோட உயிரிழப்புக்கான காரணம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? என்னென்ன அறிவுறுத்தல்கள் பூங்கா நிர்வாகம் தரப்பிலிருந்து தற்பொழுது பின்பற்றப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கிண்டி சிறுவர் பூங்கால திடீரென 20க்கும் மேற்பட்ட நாரைகள், கொக்குகள் உயிரிழந்ததால ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது இந்த சிறுவர் பூங்கா என்பது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த கிண்டி சிறுவர் பூங்காவை பொறுத்த மட்டில் வேடந்தாங்கலில் இருந்து இனப்பெருக்கம் செய்வதற்கான ஏராளமான வெளிநாட்டு பறவைகளை கொண்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில ஏராளமான பறவைகள் தற்போது கிண்டி சிறுவர் பூங்காவில் இருந்து வருகிறது. சிறுவர் பூங்காவில் இன்று காலை முதலே பறவைகள் ஒவ்வொன்றாக இறந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கரண்டிவாயன், நாரை, கூலக்காடை, செங்கால் நாரை, கொக்குகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே வரிசையாக நாளொன்றுக்கு 4 to 5 பறவைகள் வரிசையாக உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருப்பதால பறவை காய்ச்சல் இருக்குமோ என்ற அச்சத்துல பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இந்த கிண்டி சிறுவர் பூங்கா என்பது மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பறவைகளுடைய மாதிரிகள் தற்போது ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு பறவை காய்ச்சல் காரணமா என்பது தொடர்பான பரிசோதனையை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்காகவும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள், பறவைகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக கிண்டி பூங்கா என்பது மூடப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தற்போது அந்த கிண்டி சிறுவர் பூங்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம சென்னையில மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி, அடையாறு உள்ளிட்ட மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதேனும் பறவைகள் உயிரிழக்கிறதா என்பது தொடர்பான கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.